முற்றும் துறந்த முனிவர் அவர். கள்ளம் கபடற்ற எளிமையான வாழ்வு வாழ்ந்து வந்தார். அவரால் கவரப்பட்டார் அந்த நாட்டு மன்னர். இருந்தாலும் அவரிடம் ஒளிவு மறைவு இருக்குமோ என்று ஒற்றர்களை வைத்து உன்னிப்பாக கவனித்து விட்டார். உண்மையில் அவர் கள்ளம் கபடமற்ற எளிமையான துறவிதான் என்று கண்டுகொண்டு அவரை போற்றினார். அவரிடம் அடிக்கடி சென்று தத்துவ ஞான வியாக்கியானங்களை கற்று வருவார். ஒரு முறை அவரிடம் அரசர் விண்ணப்பித்தார். ஐயா, தாங்கள் என் அரண்மனைக்கு வர வேண்டும், எம்மோடு தங்க வேண்டும். அரசரே, இந்த எளியவனுக்கு எதற்கு அரண்மனை வாழ்க்கை, இதுவே போதுமே என்று சொல்லி மறுப்பார் என்று எதிர்பார்த்த அரசர் ஏமாற்றமாகி போனார். அப்படியா, இதோ இப்போதே நான் தயார். அரண்மனை வாழ்வு வாழ ஒருவர் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? எங்கே எனது ரதம், எங்கே எனது வாகனம்? இப்படி கிளம்பி விட்டார். அரசர் வந்திறங்கிய ரதத்திலே போய் நின்றார் கட்டிய கோவணத்துடன். இதுதானா எனது ரதம்? இன்னும் சிறப்பானதொரு ரதத்தை கொண்டு வந்திருக்கலாமே. நொட்டாங்கு சொன்னபடியே அரசர் ஏறுவதற்கு முன்னமே இவர் ஏறி அமர்ந்து விட்டார். அமர்ந்த வேகத்தில் ஆணையிட்டு விட்டார். சரி, பரவாயில்லை, நகர வாயிலில் போய் நில்லுங்கள். அங்கிருந்து அரண்மனைக்கு போக ஆடம்பர ரதத்தை ஏற்பாடு செய்து விடுங்கள். மலர் தூவி வரவேற்க இருபுறமும் அரண்மனை பெண்டிரை நிற்க வைத்து விடுங்கள். வரவேற்பு சேனையையும் தயார் நிலையில் வைத்திருக்க சொல்லுங்கள். நடக்கட்டும். இதையெல்லாம் பார்த்துவிட்டு சோகமாகி போனார் அரசர். அப்படி என்றால் இந்த துறவு வாழ்வு ஒரு நடிப்பா? ஏமாந்து போய்விட்டேனா நான்? நகர தெருவிலே சோகமான முகத்துடன் மன்னர் பயணிக்க, அருகே பக்கிரி போல் முனிவர் கம்பீரமாக அமர்ந்திருக்க பயணிக்க மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். சொன்னது போல நகர வாயிலில் இருந்து சிறப்பு வரவேற்பு பரிவாரங்களுடன் அரண்மனையில் நுழைந்து விட்டார் முனிவர். நுழைந்த வேகத்தில் எனக்கு அது வேண்டும் கொண்டு வாருங்கள், இது வேண்டும் கொண்டு வாருங்கள், ஏன் இந்த தாமதம்? இப்படி ஆர்ப்பாட்டம் செய்தார். வகை வகையான உணவு வகைகளை கேட்டு வாங்கி சாப்பிட்டார். இது சரியில்லை, அது சரியில்லை, உப்பில்லை, புளிப்பில்லை என்று ஆர்ப்பாட்டம் செய்தார். இரவில் அரண்மனை பஞ்சனையில் ஆழத் துஞ்சினார். இதையெல்லாம் பார்த்த அரசர், இந்த புல்லுருவியையா அரண்மனைக்கு அழைத்திருக்கிறேன் என்று சோகமானார். துறவி நிம்மதியாக தூங்க இவர் வழக்கமான அரசவை கவலையோடு அரைகுறையாக தூங்கினார். இப்படியே 6 மாதம் ஓடிவிட பக்கிரி முனிவரின் ஆர்ப்பாட்டமோ நாளுக்கு நாள் அதிகமாகிவிட ஒரு நாள் கேட்டே விட்டார் அரசர். என்னை நீர் ஏமாற்றி விட்டீர், எனக்கு கவலையாயிருக்கிறது. முனிவரும் சொன்னார், கவனித்தேன், நீர் கவலையாய் இருக்கிறீர் என்பதை கவனித்தேன். என்னிடம் முன்பு போல் முகம் வளர்ந்து நீ பேசுகிறதில்லை என்பதை கவனித்தேன். ஞான உரையாடலை நீ மேற்கொள்வதில்லை என்பதையும் நான் கவனித்தேன். அவர் சொன்னார், என்னை போலவே சுகபோகமாக வாழுகின்ற துறவியாகிய உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? வா அரசரே, சொல்லுகிறேன். உன் நாட்டு கடை எல்லை 6 வரை போக வேண்டும், வருகிறாயா? உடனே கிளம்பி விட்டார் அரசரோடு. 6 போய்கொண்டே இருக்க சளைக்காமல் நடந்த முனிவர் நாட்டின் கடை எல்லை வரை செல்லும் ஆற்றை அடைந்தவுடன் சொன்னார் துறவி, இதோ இந்த இடத்திலிருந்து நான் கிளம்புகிறேன், என்னுடன் நீயும் வருகிறாயா? நான் எப்படி வர முடியும்? எனக்கென்ற நாடு, மனைவி, மக்கள், பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் எப்படி உன்னோடு வர முடியும்? சரி, அப்படியானால் நான் மட்டும் கிளம்புகிறேன், இனி உன் நாட்டு பக்கம் வரமாட்டேன். சொல்லியபடி அரண்மனை உடுப்புகளை எல்லாம் களைந்து அரசர் கையில் வைத்துவிட்டு அதே கட்டிய பழைய கோவணத்துடன் கிளம்பி விட்டார். இப்படி சொல்லியபடி, நான் போகிறேன், இதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். பாவப்பட்ட மானிட பதறடா நீர் எதை துறக்க துடிக்கிறாயோ அது உன்னை துறப்பதே இல்லையே. துறக்க ஏதுமில்லை என்பதே நீ துறக்க துவங்கும் நிலை. எது துறவரம்? முற்றும் துறந்து முழுதும் முடிந்து கோபம் கொன்று கொடுமை கடந்து முகமும் தாடியும் சாந்தமும் செழித்து காட்டில் கடுந்தவம் ஏற்று நாட்டில் வந்து நல்லறம் காண நல் மன்னன் நற்சபையில் நல்லரசு புரியும் நல்லறமே துறவரம். ஓர் உன்னத துறவு சில சமயங்களில் சில சூழல்களில் துறவையும் துறக்கும்.